புது வாழ்வின் துவக்கம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். யோவான் 3:5-6-7. வாழ்வு என்பது கடவுளால் அனைவருக்கும் அருளப்படுகின்றதான ஒன்று. புது வாழ்வு என்பது திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் திருப்பணிகளோடு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகிய நிகழ்வுகளில் பங்குள்ளவர்கள் என்பது நினைவுபடுத்துகிற ஓர் உன்னத அனுபவம். நிக்கதேமு புது வாழ்வின் அர்த்தம் அறியாதவராய் இயேசுவிடம் அது குறித்து வினவுகிறார். கிறிஸ்து அதன் தெளிவுரைகளை நிக்கதேமுக்கு விளக்குகிறார். ஆகவே புது வாழ்வு என்பது நமது திருமுழுக்கின் அனுபவம். எப்போதெல்லாம் நாம் நமது நினைவலைகளில் கடவுளோடு நம்மை தொடர்பு படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வின் அனுபவங்களை நமதாக்கிட வேண்டும். அவரது அன்பு, பண்பு, தியாகம், அர்ப்பணிப்பு இவைகளை நமதாக்கிக் கொள்வதே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அல்லது புது வாழ்வு. இந்த திருமுழுக்கின் பொருள் அறியாமல் இதனை திருமறை வசனங்களில் அடிப்படையில் நாம் வாழ்கின்றோம் அல்லது செயல்படுகின்றோம் என திருச்சபைகளை பிளவுபடுத்தும் செயல்கள் அதிகம். கிறிஸ்துவின் திருசரமாகிய திருச்சபை கிறிஸ்துவின் திருமுழுக்கை ஒப்பிட்டு பிளவுபடுத்துகிற கொள்கைகளை விட்டுவிட்டு திருமுழுக்கின் வழியாக அவை உணர்த்தும் உண்மைகளை புரிந்து கொண்டு அன்பு, தியாகம் இவைகளின் வெளிப்பாடு திருமுழுக்கு அல்லது புதுவாழ்வு என்பதை நடைமுறைப்படுத்துவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.